ஏங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? உமா வந்துட்டாளா? உமா மகேஸ்வரி இன்னுமா போலீஸ் கஸ்டடியில இருக்கா? ஏங்க டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. நீங்க தயவு செஞ்சு எதை பத்தி கவலைப்படாம இருக்கணும். விநாயகம் என்ன பண்ற? அவளை வெளியெடுக்க ஏதாச்சும் முயற்சி பண்றானா இல்லையா? வக்கீல் என்னதான் சொல்றாரு? இவனுங்கெல்லாம் யூஸ்லெஸ். டெல்லியில இருந்து நம்ம பரசுராம வர சொல்ல. அதெல்லாம் அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. விநாயகமும் வக்கீலும் அப்புறம் கார்த்திக் கூட இது விஷயமா தாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இத பாருங்க, இப்போ உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில எதையும் போட்டு அலட்டிக்க கூடாதுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. யார்? விநாயகமா? என்கிட்ட கூட நானே பேசுறேன். யாருன்னு தெரியலீங்க. ஒருவேளை உங்க உடம்ப பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இருக்கும். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ அத்தை, நான் தான் பத்ரா பேசுறேன். நீங்களும் என் மேல கோவமா இருக்கீங்களான்னு தெரியல. ஆனா என்னவோ உங்ககிட்ட பேசினா நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. நான் உங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு எதுவுமே செய்யலாத்த. என் சூழ்நிலையை உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க என்னால முடியுமான்னு எனக்கு தெரியல. உங்களையும் மாமாவையும் கார்த்தியையும் நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன். நான் என்ன காரணம் சொன்னாலும் நான் உங்களுக்கு ஏற்படுத்தின வலி தீர போறதில்ல. உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குற தகுதி கூட எனக்கு இல்ல. ஐயோ, இருந்தாலும் கேக்குறேன், என்ன மன்னிப்பீங்களா அத்த? இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ பண்ணிருக்கேன்னா அதனால உனக்கு வரப்போற சிக்கலையும் நீ யோசிக்காம இருந்திருக்க மாட்ட. அதையும் மீறி உனக்குன்னு ஒரு நியாயம் இருந்திருக்கும். இல்லைன்னா இப்படி நீ செஞ்சிருக்க மாட்ட. என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. நடந்தது என்னமோ நடந்துருச்சு. இனிமே ஆக வேண்டியதை பாப்போம். இப்பதான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்களே, ரொம்ப நன்றி. உங்க ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு அவ்வளவு ஆறுதலா இருக்கு. அத்த, நான் முக்கியமா போன் பண்ணதே மாமா எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கதான். அவரை நெஞ்சு புடிச்சுக்கிட்டு கீழே விழுந்தது எனக்கு பேரதிர்ச்சியா இருந்துச்சு. என்னோட கைது நடவடிக்கையால அவருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. அவருக்கு பொண்ணுன்னா ரொம்ப உசுருமா. அதான் அவளை கைது பண்ண உடனே அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம அவருக்கு லேசா அட்டாக் வந்துருச்சு. டாக்டருங்களும் அப்பவே உடனடியே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அவரை டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் உமா பத்தி தான் எப்பவுமே கேட்டுட்டு இருக்காரு. காந்திமதி. சரிம்மா, அவர் என்ன கூப்பிடுறாரு, நான் வச்சிருவா? சரிங்க அத்தா. சரிம்மா.
ஷீலா, உமா மகேஸ்வரியோட மெடிக்கல் செக்அப் முடிஞ்சிருச்சா? எஸ் மேடம். நீ அவங்க கிட்ட அவங்க அப்பாவுக்கு ஒன்னும் இல்ல, வீட்ல ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு தகவல் சொல்லிடு. ஓகே மேடம். ஆ, அவங்களுக்கு தேவையானதை கொடுக்க தயங்காதீங்க. அவங்கள நல்லா பாத்துக்கணும். அரசாங்கத்துல முக்கிய பதவியில இருக்கிறவங்க. அவங்க மேல குற்றம் நிரூபிக்கப்படாத வரைக்கும் அவங்கள மரியாதையோட தான் நடத்தணும். ஓகே மேடம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியல. அவங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி இப்பவும் கோர்ட்ல தன்னோட குடும்ப செல்வாக்கை யூஸ் பண்ணி தப்பிச்சிடலாம் நினைக்கிறாங்கன்னு தோணுது. அதான் இப்ப வரைக்கும் அமைதியா இருக்காங்க. ஒண்ணு பண்ணலாம். நாமளும் அவங்க வழியிலேயே போலாம். நாமளும் அவங்கள நிதானமாவே அப்ரோச் பண்றது பெட்டர். ஓகே மேடம். சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எதுவும் எமர்ஜென்சினா ஃபோன் பண்ணு. உங்க வீட்டுக்கா மேடம்? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்க புகுந்த வீட்டுக்கு தானே போகணும். நான் வீடுன்னு சொன்னது என் கணவரோட வீடுதான். அதான முறை. அங்க இருந்தாதான் நான் அவங்களோட அன்பை ஜெயிக்க முடியும். தைரியமா போங்க மேடம். கார்த்தி சாரும் மத்தவங்களும் உங்களை சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க. மேடம், உங்களுக்கு சாப்பாடு. வாங்க மேடம், சாப்பிடுங்க. மேடம், உங்க அப்பாக்கு எதுவும் பயப்படுற மாதிரி இல்லையா? வீட்ல வச்சு ட்ரீட்மெண்ட் தராங்களா? நான் சொல்றது உண்மைதான் மேடம். பத்ரா மேடம் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. நீங்க சாப்பிடுங்க மேடம், ஆறிட போகுது. புரியுது மேடம். நான் இங்க இருந்தா நீங்க சாப்பிட மாட்டீங்க. சரி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். நீங்க சாப்பிடுங்க மேடம். இந்த மாதிரி ஒரு நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. கல்யாணமாகிய ஒரு மருமகளா முதல் முறை நான் இந்த வீட்டுக்கு வரேன். நான் பண்ண காரியத்துக்கு எனக்கு ஆரத்தி வரவேற்பெல்லாம் கிடைக்காதுன்னு தெரியும். ஆனாலும் வான கூட யாரும் அழைக்காம நானா எப்படி உள்ள நுழையிறது?
வாமா பத்ரா, ஏன் இங்கே நின்னுட்ட? வா வந்து உட்காரு, வா வா உட்காரு உட்காரு. உன்னையும் கார்த்தியையும் ஜோடியா ஆரத்தி எடுத்து உங்க 2 பேருக்கும் இந்த வீட்டுல வரவேற்பு கொடுத்துருக்கணும். என்ன பண்றது? அத்தை, இப்ப மாமாக்கு எப்படி இருக்கு? இப்போவும் அப்படியேதாம்மா இருக்காரு. உமா திரும்ப வராம அவரை பழையபடி பாக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ உமா எப்படிமா இருக்கா? உங்ககிட்ட அதை பத்தி கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் அவ என் பொண்ணு இல்லையா, அதான் விசாரிக்காம இருக்க முடியல. அவங்களுக்கு ஒரு குறையும் இருக்காத மாதிரி எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். நான் வேணா மாமா கிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா? இல்லம்மா, அவருக்கு இன்னும் உடம்பு சரியாகலம்மா. இப்ப அவர் உன்னை பார்த்தாருன்னு வச்சுக்கோ, இன்னும் கோவத்துல டென்ஷன் ஆயிடுவாரு. வேண்டாம்மா, நான் சமயம் பார்த்து அவர்கிட்ட நீ வந்திருக்கேன்னு சொல்றேன். அவர் புரிஞ்சுப்பாரு. ஏய், நீ எதுக்குள்ள வந்த? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த? இங்க பார், நீ இப்ப இந்த யூனிஃபார்ம் போட்ட திமிரெல்லாம் இங்க காட்ட முடியாது. இப்ப இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க. மீடியா முழுக்க எங்க வீட்டை பத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை போன் கால்ஸ் தெரியுமா? இந்த குடும்பத்தை பார்த்து ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டேடி. இப்ப நம்ம உறவு கொண்டாட வந்திருக்க. நன்றி இருக்கா? எங்க அக்காவை சொல்லணும். தராதர தெரியாம உன்னெல்லாம் உச்சத்துல வச்சு அழகு பார்க்கணும்னு நினைச்சாங்க பாரு. ஆமா, நீங்க குடும்பத்தை என்ன நினைச்ச? எங்க தாத்தா யாருன்னு தெரியுமா? அவர் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய ஐசிஎஸ் அதிகாரின்னு தெரியுமா? எங்க அப்பா ஒரு சின்சியர் ஜட்ஜா இருந்து ரிட்டையர் ஆனவர். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அவர் தெரியாத ஜட்ஜே கிடையாது. அந்த காலத்திலேயே டெல்லியில இருந்து ரெக்கமெண்டேஷன்ல அவர்கிட்ட ஜூனியரா ஒர்க் பண்ண லாயர்ஸ் கியூ கட்டி நின்னாங்க. ஏய், நீ எல்லாம் யாரு? பெருசா நீதியை காப்பாத்த வந்துட்ட? இங்க பார், கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதுக்கு முன்னாடி நீயே போயிடு. விநாயகம், போது நிறுத்துறா. எப்போ உன் தம்பி ஊரை கூட்டி இவ கழுத்துல தாலியை கட்டினானோ அப்பவே இவளும் நம்ம வீட்டுல ஒருத்தி தான். அதை யாராலுமே மாத்த முடியாது. பத்ரா உமாவை அரெஸ்ட் பண்ணதை இந்த ஊரே பார்த்துச்சு. இப்ப நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாரும் தப்பாதான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்துல பத்ராவை நம்ம வெளியே போன்னு சொன்னோன்னு வச்சுக்கோ, உமா மேல இவ சுமத்தின குற்றச்சாட்டை உண்மைன்னு சொல்லி நாமளே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும்டா. அது ஊர்வாய்க்கு நாமளே அவலை கொடுத்த மாதிரி ஆயிடும். இதுவே பத்ரா நம்ம வீட்டுல தான் இருக்கிறான்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஊர்வாயை மூடுறதுக்கு இதுதான் இப்போதைக்கு ஒரே வழி. இவ உமா கேஸை இத்தனை நாளா விசாரணை பண்ணிட்டு இருக்கிறது உமாவுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியாடா நீ? நீ என்ன நினைச்ச உங்க அக்காவை பத்தி? அவளுக்கு தெரியாம அரசாங்கத்துல ஒரு அணு கூட அசையாது. தெரிஞ்சிருந்து உமா இந்த கல்யாணத்தை நிறுத்தாம இருந்திருக்கான்னா என்னடா அர்த்தம்? பத்ரா இந்த வீட்டுல இருக்கிறது தான் நல்லதுன்னு அவன் நினைக்கிறான்னு அர்த்தம். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த கேடு கெட்ட விநாயகம், நீ கோவத்துல இன்னொரு வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி இவ யாரோ இல்ல, உன் தம்பி பொண்டாட்டிங்கிறத கொஞ்சமாவது ஞாபகத்துல வச்சுக்கோ.
கார்த்தி இருக்கிற வீட்டுல தான் இவளும் இருப்பா. நீ உள்ள போ. கஸ்தூரி, அவனை உள்ள கூட்டிட்டு போமா. கார்த்தி மாடியில் அவன் ரூம்ல தான் இருக்கான் பத்ரா. ஐயோ சாரி, அது ஓ ரூம் தானே. சரி, நீ போய் மாடியில கார்த்திகை பாரு போ. ம். கார்த்தி, எல்லாருக்கும் கல்யாணங்கிறது மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும். ஆனா எனக்கு மட்டும் இப்படி மறக்க விரும்புற நாளா ஆயிடுச்சே. ஏன் பத்ரா, நாம 2 பேரும் சேர்ந்து வாழ போற வாழ்க்கையோட தொடக்கம் இப்படிதான் இருக்கணுமா? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீங்க ஒண்ணும் பண்ணல கார்த்தி. ஆனா நானும் எந்த தப்பும் பண்ணலன்னு மட்டும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அது எப்படி பத்ரா? நம்ம கல்யாணத்து அன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னால எங்க அக்காவை அரெஸ்ட் பண்ணிட்ட, எந்த தப்பு செய்யலன்னு சொல்ற? கார்த்தி, இந்த கேஸ் சம்பந்தமா என்னால விளக்கமா உங்ககிட்ட பேச முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உனக்கு இது வெறும் கேஸ், அவ்வளவுதான். ஆனா எனக்கு என் அக்காவோட மானம், என் குடும்பத்தோட மரியாதை. எத்தனை தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், உமா அக்காவை என் அம்மாவை விட ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன்னு. அப்படி இருந்தும் எனக்கு நீ இப்படி ஒரு கல்யாண பரிசு தந்திருக்க வேண்டாம். என்னால இதை என்னைக்குமே மறக்க முடியாத பத்ரா. கார்த்தி, நான் உங்களை விரும்புறேன்னு நீங்க நம்புறீங்கல்ல? சரி, நீங்க பதில் சொல்ல முடியலனாலும் உங்களுக்கு என்னோட காதலை பத்தி தெரியும்னு நான் நம்புறேன். உங்க அக்கா இவ்ளோ பெரிய பதவியில இருக்கிறவங்க, என்னை இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தவங்க, ஊர்லயும் சரி அரசாங்கத்திலயும் சரி அவ்ளோ கௌரவத்தோட இருக்கிறவங்க. அப்படிப்பட்டவங்கள நான் அரெஸ்ட் பண்றேன்னா, அதுவும் என்னோட கல்யாண நாள்லயே, அதுக்கான நியாயம் எனக்கு இருக்கும்னு நீங்க ஒரு தடவை யோசிச்சிருக்கீங்களா கார்த்தி?